வணக்கம். நமது மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்திய விமானப்படைக்கு 2 S-500 வான் பாதுகாப்பு அமைப்புகள். தீவிரவாதிகளை தேடி காட்டுப்பகுதிகளில் சிறப்பு ஆபரேஷன். பாகிஸ்தானில் இருந்து இந்தியாவுக்கு தொடர் எச்சரிக்கைகள். பாகிஸ்தான் ஒரு பக்கம் மிரட்டல், மறுபக்கம் தண்ணீருக்கு கெஞ்சல். இந்தியாவுடன் மோதி பாகிஸ்தானை நாடும் ட்ரம்ப் அரசு. வங்கதேசத்தின் இந்திய வர்த்தகத்தில் இந்தியா அதிரடி முடிவு. இந்தியாவிடம் சிக்கிய பாகிஸ்தான் ஏவுகணை ரகசியம் இதுதான். இனி விரிவான செய்திகள். மே 2025 ஆண்டு ஆபரேஷன் சிந்தூரின் போது S-400 வான் பாதுகாப்பு அமைப்பின் அற்புதமான செயல்திறனால் உற்சாகமடைந்த இந்திய விமானப்படை IAF, பாகிஸ்தான் விமானப்படை PAF விமான எச்சரிக்கை மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்பு அவாக்ஸ் விமானத்தினை 300 கிலோமீட்டர் தொலைவில் தாக்கி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றது. இதன் மூலம் கிடைக்கும் தன்மையினை பொறுத்து S-400 அல்லது மேம்பட்ட S-500 அமைப்பின் 2 கூடுதல் பேட்டரிகளை விரைவாக வாங்குவதற்கு இந்திய விமானப்படை IAF அழுத்தம் கொடுத்து வருகிறது. அதிகாரிகளின் கூற்றுப்படி இந்த வாங்குதல் இந்தியாவின் அடுக்கு வான் பாதுகாப்பு வலையமைப்பை வலுப்படுத்தும். இது ஏற்கனவே ஆர்டர் செய்யப்பட்ட S-400 படைப்பிரிவினை நிறைவு செய்யும். அவற்றில் 3 வழங்கப்பட்டன. மீதமுள்ள 2 2026 ஆண்டின் இறுதிக்குள் எதிர்பார்க்கப்படுகின்றது. 2027 மற்றும் 2029 இடையில் வரக்கூடிய 2 படைப்பிரிவுகளுக்கான முன்மொழியப்பட்ட ஒப்பந்தம் இந்தியாவின் உள்நாட்டு குஷா வான் பாதுகாப்பு அமைப்பின் உற்பத்தி காலக்கெடுவுடன் ஒத்துப்போகின்றது. இது பாகிஸ்தான் மற்றும் சீனாவிலிருந்து உருவாகும் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் திறன் கொண்ட ஒரு வலுவான ஒருங்கிணைந்த பாதுகாப்பு கட்டமைப்பு. இந்தியாவின் வான் பாதுகாப்பு ஆற்றலின் மூலக்கல்லாக S-400 தீர்க்கமான பங்கு ஆபரேஷன் சிந்தூரின் அதன் மதிப்பை காட்டியது. சுதர்சன் சக்ரா கட்டமைப்பின் கீழ் பயன்படுத்தப்பட்ட S-400 40N6E நீண்ட தூர ஏவுகணைகளுடன் பொருத்தப்பட்டது. பாகிஸ்தான் வான்வெளியில் இதற்கு முன் இல்லாத விதத்தில் 300 கிலோமீட்டர் வரம்பில் PAF அவாக்ஸ் விமானத்தை செயலிழக்க வைத்தது. இது வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட மிக நீண்ட தரையிலிருந்து வான் தாக்குதலை குறிக்கிறது. இதனையடுத்து S-400 அல்லது S-500 அமைப்பின் 2 கூடுதல் பேட்டரிகளை விரைவாக வாங்குவதற்கு இந்திய விமானப்படை IAF அழுத்தம் கொடுத்து வருகிறது. ஜம்மு மாகாணத்தின் கிஷ்த்வார் மாவட்டம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பாகிஸ்தானிய பயிற்சி பெற்று தீவிரவாதிகள் ஊடுருவது குறித்து ரகசிய தகவலை ஆதாரமாக கொண்டு பாதுகாப்பு படைகள் தீவிர தேடுதல் மற்றும் எதிர்ப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றன. 2021 ஆண்டு வரை தீவிரவாத தாக்குதல்களிலிருந்து பாதிக்கப்படாத பகுதியாக இருந்த கிஷ்த்வார் தற்போது பெரும் தீவிரவாத சம்பவங்கள் நடைபெறும் முக்கிய மையமாக மாறியுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை முதல் பாதுகாப்பு படைகள் மலைப்பகுதியில் இயக்கத்தினரை வேட்டையாடி வருவதில் நேற்றைய தினம் தீவிரவாதிகள் பதுங்கியிருந்த குகைகள் மீது குண்டுவீச்சு நடத்தியதில் அந்த இடம் தீப்பிடித்துக் கொண்டது. இதனால் தீவிரவாதிகள் உயிரிழந்தார்களா என்பது தற்போது உறுதியாக தெரியவில்லை. மேலும் குல்காம் மாவட்டத்தில் அகால் வனப்பகுதியில் பாதுகாப்பு படைகள் தீவிரவாதிகளுக்கு எதிராக நீண்ட நாள் எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். தீவிரவாதிகளின் தாக்குதல்களை தடுக்கும் பாதுகாப்பு படையினரின் நடவடிக்கைகள் தொடரும் நிலையில் இதுவரை 2 ராணுவ துருப்புகள் உயிரிழந்தனர். 10க்கும் மேற்பட்ட படை துருப்புகள் காயமடைந்துள்ளனர் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் அமெரிக்காவுக்கு 2வது முறையாக மேற்கொண்ட பயணத்தின் போது இந்தியாவின் அணு ஆயுத போரை தொடர்புபடுத்தி கடுமையான எச்சரிக்கை விடுத்தார். சிந்து நதிநீர் வழித்தடங்களில் இந்தியா கட்டும் எந்த உள்கட்டமைப்பையும் பாகிஸ்தான் அளிப்பதாகவும், இந்தியா அணைக்கட்டை கட்டினால் 10 ஏவுகணைகளை பயன்படுத்தி அதனை அழிப்போம் என்றும் அவர் மிரட்டியதாக சர்வதேச ஊடகங்கள் அறிவித்தன. இந்த பேச்சுக்கு எதிராக இந்திய வெளியுறவுத்துறை கடும் விமர்சனத்தை தெரிவித்தது. இதன் பின்னர் பாகிஸ்தானின் முன்னாள் வெளியுறவு அமைச்சர் பிலாவல் பூட்டோ சிந்து மாகாண கலாச்சாரத்துறை ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியில் அதேபோல் கடுமையான எச்சரிக்கையினை விடுத்தார். நரேந்திர மோடியின் தலைமையில் இந்திய அரசு பாகிஸ்தானுக்கு பெரும் சேதத்தை உண்டாக்கி வருவதாக குறிப்பிட்ட அவர், நாம் ஒன்றுபட்டு போருக்கு தயாராக இருக்க வேண்டும். இந்தியா இந்த பாதையில் தொடர்ந்தால் தேசிய நலன்களை காப்பாற்ற அனைத்து தேர்வுகளையும் பயன்படுத்துவோம் என்று தெரிவித்துள்ளார். பிலாவல் பூட்டோ முன்பு சிந்து நதிநீர் எங்களுடையது, அது எங்களுடன் தொடரும், அல்லது இந்தியர்களின் ரத்தம் சிந்துவாக ஓடும் என்று தொடர்ந்து மிரட்டியிருந்தார். இதற்கு இந்தியா தக்க பதிலடி அளித்தது. மேலும் ஏப்ரல் 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலில் 26 பேர் உயிரிழந்தது. பின்னர் இந்திய அரசு சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது. இது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை உருவாக்கி தீவிர சர்ச்சையை கிளப்பியுள்ளது. இந்தியா கடந்த சில நாட்களாக சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருப்பதை தொடர்ந்து பாகிஸ்தான் மீண்டும் அந்த ஒப்பந்தத்தை செயல்படுத்துமாறு கோரியுள்ளது. பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை கூறிய போது சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை உடனடியாக மீண்டும் இயக்கி அதன் ஒப்பந்த கடமைகளை முழுமையாகவும் நேர்மையாகவும் நிறைவேற்ற இந்தியாவை வலியுறுத்துகிறோம். மேற்கு நதிகள் செனாப், ஜீலம், சிந்து ஆகிய நீர்களை பாகிஸ்தான் தடையின்றி பயன்படுத்த இந்தியா அனுமதிக்க வேண்டும். நீர்மின் உற்பத்திக்கான விதிவிலக்குகளும் ஒப்பந்தின் அடிப்படையில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். இந்தியாவுக்கு தனியான சாதகமாக இருக்கக்கூடாது என்று தெரிவித்துள்ளது. மேலும் சர்வதேச நடுவர் நீதிமன்றம் கடந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதி பாகிஸ்தானுக்கு சாதகமான விளக்கம் அளித்தும் பாகிஸ்தான் அதனை வரவேற்றுள்ளது.
சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தின் கீழ் மேற்கு நதிகளான செனாப், ஈலம் மற்றும் சிந்து நதிகள் பாகிஸ்தானுக்கே உரியவை. இந்தியாவின் அணை கட்டும் முயற்சி மற்றும் ஒப்பந்த நிறுத்தல் காரணமாக இது தொடர்பான வாதங்கள் மற்றும் பிரச்சனைகள் அதிகரித்து வருகின்றன. நட்பு நாடு என்ற இந்தியாவுக்கு அமெரிக்கா பின்திரும்பி வரி விதிப்பை அதிகரித்து அதேவேளை பாகிஸ்தானுடன் நட்பு ரீதியிலான செயற்பாட்டை தீவிரப்படுத்தியுள்ளது. டிரம்பின் வரி விதிப்பில் இந்தியாவுக்கு 25% வரி விதிக்கப்பட்டது. பின்னர் ரஷ்யாவுடனான எண்ணெய் வர்த்தகத்தை அடிப்படையாக கொண்டு மேலும் 25% வரியை விதித்தது அமெரிக்கா. இதற்கு முற்றிலும் எதிராக அமெரிக்கா பாகிஸ்தானை ஆதரிக்கும் நடவடிக்கைகளை அதிகரித்து வருகிறது. கடந்த காலத்தில் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் அமெரிக்காவில் சிறப்பு வரவேற்பை பெற்றார். மேலும் அமெரிக்கா பாகிஸ்தானில் கச்சா எண்ணெய் வளங்களை கண்டறிந்து அவற்றை பயன்படுத்த ஒப்பந்தம் செய்துள்ளது. தற்போது மீண்டும் அசீம் முனீர் அமெரிக்கா பயணம் மேற்கொண்டு வருகிறார். அதன்பின் பாகிஸ்தான் விடுதலை படைகள் என்ற இயக்கங்களை தீவிரவாத அமைப்பாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. இந்த நிலையில் இந்தியாவிடம் வஞ்சித்தும் பாகிஸ்தானுடன் இணக்கமாகியும் வரும் அமெரிக்காவின் செயல் இந்தியாவில் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது. வங்கதேசத்திலிருந்து சணல் கயிறு மற்றும் சணல் சாக்குகள் தொடர்புடைய தயாரிப்புகளை தரைவழி போக்குவரத்தால் இந்தியா இறக்குமதி செய்ய தடை விதித்துள்ளது. இதன் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக உறவுகளில் புதிய சிக்கல் உருவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் வங்கதேசத்திலிருந்து பிற நாடுகளுக்கும் இந்தியா வழங்கிய மாற்று போக்குவரத்து வசதி ரத்து செய்யப்பட்டது. நேபாளம் மற்றும் பூட்டானுக்கு மட்டும் இந்த வசதி தொடர்கின்றது. வர்த்தக நிபுணர்கள் இதனால் வங்கதேசத்தின் சணல் ஏற்றுமதியாளர்கள் கடல் வழியை மட்டுமே பயன்படுத்த வேண்டி அதிக செலவையும் நேரம் இழப்பையும் சந்திக்க வேண்டியிருக்கும் என்று குறிப்பிட்டனர். இந்த தடை உள்நாட்டு சணல் உற்பத்தியை பாதுகாக்கும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்டிருந்த வாய்ப்புள்ளதாகவும் அதிகாரப்பூர்வ விளக்கம் இன்னமும் வெளியாகவில்லை என்றும் கூறப்படுகிறது. அதிகரித்து வரும் பிராந்திய பதட்டங்களுக்கு மத்தியில் ஒரு முன்னேற்றமாக இந்திய விமானப்படை IAF தலைவர் ஏர்சீப் மார்ஷல் AP சிங் சமீபத்தில் இந்திய மண்ணில் மீட்கப்பட்ட சீனாவில் தயாரிக்கப்பட்ட PL-15E வானிலிருந்து வானுக்கு ஏவப்படும் ஏவுகணையின் பாகங்கள் மற்றும் பிற ராக்கெட் கூறுகளின் விரிவான தொழில்நுட்ப விஷயங்களை தெரிந்து கொள்ள IAF பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு DRDO-உடன் கூட்டு சேர்ந்துள்ளதாக அறிவித்தார். ஒரு செய்தியாளர் சந்திப்பின் போது வெளியிடப்பட்ட இந்த அறிவிப்பு இந்தியா பாகிஸ்தான் நிலையில் சமீபகால மோதல்களின் பின்னணியில் எதிரிகளால் பயன்படுத்தப்பட்ட மேம்பட்ட ராணுவ தொழில்நுட்பங்களை புரிந்து கொள்வதற்கும் எதிர்கொள்வதற்கும் இந்தியாவின் முன்முயற்சியான அணுகுமுறையை காட்டுகின்றது. சீனாவின் மேம்பட்ட காட்சிக்கு அப்பாற்பட்ட BVR வானிலிருந்து ஏவப்படும் ஏவுகணைகளின் ஏற்றுமதி ரகம் PL-15E IAF மற்றும் பாகிஸ்தான் விமானப்படை PAF இடையிலான விமான போர்களை தொடர்ந்து பஞ்சாபின் ஹோஷியாபூர் மாவட்டத்தில் மே 9 முழுமையாக மீட்கப்பட்டது. கிடைத்த தகவல்களின்படி பாகிஸ்தான் விமானப்படை PAF-இன் J-10C அல்லது JF-17 போர் விமானத்திலிருந்து ஏவப்பட்ட இந்த ஏவுகணை வெடிக்க தவறி ஒரு களத்தில் தரையிறங்கியது. இது சீனாவில் மிகவும் அதிநவீன விமான ஆயுதங்களில் ஒன்றை படிக்க இந்தியாவுக்கு ஒரு வாய்ப்பை வழங்குகிறது. மீட்கப்பட்ட ஏவுகணை உந்துவிசை அலகு, டேட்டாலிங் அமைப்பு, இண்டஸ்ட்ரியல் ரெஃபரன்ஸ் யூனிட் மற்றும் ஆக்டிவ் எலக்ட்ரானிக் ஸ்கேன் செய்யப்பட்ட அரே, AESA ரேடார், சீக்கர் போன்ற முக்கிய பாகங்களை உள்ளடக்கியது. ஏவுகணையின் செயல்திறன், வழிகாட்டுதல் மற்றும் மின்னணு நெரிசலுக்கு எதிர்ப்பு பற்றிய மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை இந்தியாவுக்கு வழங்கியுள்ளது. சீனாவின் ஏர்போன் ஏவுகணை அகாடமியால் உருவாக்கப்பட்ட PL-15E 145 கிலோமீட்டர் வரையிலான இலக்குகளை தாக்கக்கூடியது. இந்த ஏவுகணையின் ரகசியங்கள் இப்போது இந்தியாவின் கையில்.